சிரிப்பில்ல ஆத்திரம் வருது. என்ன தூள் இது பிடிச்சிச்சு. ஓகே, எங்க என்னென்ன சாமான தூக்கி நாங்க தெரியாதவங்க அப்ப கையன் ஆட்டி கொண்டு வர போனோம் வரைக்கும். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சோமா இருக்கும், நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரார்த்திக் கொள்கிறோம். இதுக்கு பிறகு அடுத்த காணொலி என்ன இருக்கும்னு சொன்னால், கஸ்டம்ஸில் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது மற்றவர்கள் போய் கஷ்டப்படக்கூடாது இந்த மாதிரி. அதைப்படி நான் ஆறுதலாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போது என்னென்னு சொன்னால், எங்களோட இந்தியாவிலேருந்து என்னென்ன பொருட்கள் வாங்கியிருந்தேன் நான் இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேரையும் சேர்த்து, அதாவது எனக்கு மவுசனும் சேர்த்து 88,000 ரூபா ஃபைன் அடிச்சிருக்கிறேன். அது என்ன விளக்கம், எதுக்காண்டி அடித்தவை, எல்லாமே வீட்டு பொருட்கள். அதை காட்டுறேன் நான் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி. அது எல்லாமே நான் அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் பார்ப்போம் என்னென்ன பொருட்கள் அதுக்கு இருக்குன்னு சொல்லி. என்ன இதுதான் பவி இந்த பலகாரம். பவி கொண்டு வந்த இந்தியா பலகாரம். ஆனால் ஒன்று தான் கொண்டு வந்து ஒரு தருக்கம் தெரியலாதுங்கோ. ஏனண்டா இப்போ இதில் உடைச்செடுத்தே முடிய போது ஒரு தருக்கம் தெரியலாது. குறை இணைக்க வேண்டாம். இதுதான் இந்த கோதுமை இது ஒன்று தான் அந்த கோதுமை மாவில் செய்கிறேன். அல்வா கொடுங்க. இதை சாப்பிட்டதை கொடுங்க. எல்லாம் சாப்பிட்டு இல்லை பார்க்க போகிறீங்க. எனக்கு கேட்டுனீங்கன்னா இங்கே வாங்கி வந்துட்டேன் பாருங்க. அதுதா இந்த அதுக்கு கிடைக்கு வேறு மாதுளம்பழம் பக்கத்தில். நான் பழங்களை சொல்லி விட ஒழிக்கிறேன். கொண்டு தெரியுமா? ஓ, நானும் கொண்டு வந்து நானும் ஒருக்கா இந்தியா போய்க்க கொண்டு வந்து பேக்கோட பறித்தவங்க. சரி, வீட்டு தேவை அதை விட்டாங்களே. அவருடைய பேரிச்சம்பளம் எப்படி இதை இப்போ பேன் சாப்பிடுங்க. ஒன்று எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுங்க. 2 பேர் பேரிச்சம்பளம். பேரிச்சம்பளம் இங்கே கிளவி 700 ரூபா ஒரு கிலோ. அங்கே மேலே கொண்டு வாங்கியிருந்தேன் நான். எல்லாரும் சேர்த்து தான் டெக்ஸ் அடிச்சுவாங்க. இதுக்கு தான் டெக்ஸ் அடிச்சு பாருங்க. டெக்ஸ் அடிச்சு சாமான்களை இதுக்கும் டெக்ஸ் அடிச்சு கிடக்கும். எல்லாத்துக்கும் டெக்ஸ் இதுக்கும் அடிச்சு கிடக்கும். அப்போ வேணுமெண்டடா செய்திருக்காங்க போல. அப்போ கையன் ஆட்டி கொண்டு வர போனோம் வரைக்கும். எங்க வந்தது? இந்த கப்பல்ல வந்தது. கப்பல்ல வந்து நாகப்பட்டினத்தில் வாங்கினது. இந்த மாதுளம்பழம் ஏதோ வந்து விட்டாங்க. ஏதோ பழத்தை கொண்டு போட்டு அவ்வளோத்துக்கும் அடிச்சு போட்டு சரி இந்த மாதுளம்பழத்தை ஏதாவது கொண்டு தந்துருக்காங்க போல. அச்சோ கடவுள், இது நல்லா கிடக்கு. நல்லா கொஞ்சம் கொஞ்சம் காணுமே. நல்லா ஆக்குடா. அது என்னது? என்ன கேக்கும்? சும்மா வாங்கினா சாப்பிடுங்க. கேக்கு நசைஞ்சு துவஞ்சு போச்சு. கேக்கும் பேரிச்சம்பழமும் தான். கேக்கும் பேரிச்சம்பழமும் தான். நல்ல வேலை தானே. பவி மணியந்திரம் மற்ற சின்ன மாதுளம் கையை விசிக்கி கொண்டு வாங்க. சரியோ? என்ன வடிவா கதைக்க விடும். அதான் கையை விசிக்கி கொண்டு வர சொன்னேன். கப்பலில் போனால் நீங்கள் போய் அங்கே பார்த்துவிட்டு கையை எப்படி ஆட்டிக்கொண்டு தானா பெறணும். கையில் கொண்டாடுற சாக்லேட்டோ நீங்கள் டோபியோ அதுக்குன்னு டேக்ஸாம் என்னண்டு எனக்கு தெரியல. வேணுமெண்டு வேணும் கதைக்க விரும்புதில்லை. இதுலேயே காய்ச்சிடுவோம். இல்லை தனியாக ஒரு புரிம்பாதை பற்றி என்ன நடந்து சொல்லுவோம். என்ன நடந்தாலும் புரியுமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை அது என்ன இப்போ ஒரு இங்கே கேட்கதான் நாட்டால் கொண்டு வர சாமானை எதிர்பார்க்குறேன் இல்லை நான். ஆனால் இந்த இந்தியாவானே எதிர்பார்க்குறேன். இல்லை எனக்கு இல்லை, இது சுமார் கதைக்கு இதுக்கு ஒரு 10 ஜாலி இருக்குன்னு எல்லாம் மொத்தமாக சேர்த்து தான் கொண்டு நாங்கள். அவன் சூக்கேஸ் எந்த பேரில் நடந்தது, எந்த சூக்கேஸ் அவன் பேரில் நடந்தது, அப்படி மாறி மாறி தான் இருந்தது. ஏதோ 10 ஜாலி நடந்துச்சுன்னு சொன்னால் அந்த 10 ஜாலிக்கு மட்டும் தான் டெக்ஸ் அடிக்கணும். 6க்கு மேற்பட்ட பொருட்கள் 10க்குமே ஒரு குடும்பத்தில் ஒரு 15 ரூபா சாரி வாங்கிறதானே வேணும். ஒரு ஆள் போனா இப்போ நான் போனா தினியோட வருவேன். அது நாங்கள் பேருந்து கதைப்போம். அதை பற்றி இதை விடுங்க. அதை பற்றி இப்போ விளக்கம் பேருந்து இதுலேயே சொன்னால் பேருந்து விளக்கம் தெரியாது. இது நாங்கள் என்னென்ன கொண்டு வந்தே பார்ப்போம். நாங்கள் என்ன துறப்பாட்டதில்லை. இந்த சைவர் அடிச்சா எல்லாம் சொன்னான் தானே. இப்போ பழதாக போகுது. வெளிநாட்டால் கொண்டு வர சாமானே எதிர்பார்க்குறேன் இல்லை நான். ஆனால் இந்த இந்தியாவானே எதிர்பார்க்குறேன். சூப்பர் செருப்பு. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னால், இப்போ நார்மலாக இப்போ ஒரு ஆள் இப்போ லண்டன்லேருந்து வருது. சரி, லண்டன்லேருந்து இந்தியா வந்துட்டு இப்படி கப்பலால் இதால் வரைக்கும் அங்கே அவன் லண்டன்லேருந்து வீட்டுக்கு ஒன்று சாமானுக்கும் கப்பல் இப்படி அடிப்பினமோ? அவங்கள் என்னண்டு எனக்கு தெரியல. இந்த பிரச்சனை தெரியல. எனக்கு விளங்கல. ஒழுங்கான ரீசன் இல்லை வேறுட்ட. இது வீட்டு சாமானுக்கு டெக்ஸோ உடம்பு நீதான் முறையா உடைக்காமல் அங்கே சப்பாத செருப்பு மேலே வந்து சப்பாத செருப்பு வாங்க. அங்கே வாங்க. அங்கே மேலே வந்து வாங்க. என்ன எல்லாம் கலண்டு போச்சு சிப்பு. இது எத்தனை இது இது இது
ബാക്കി ചരി ഒരു നാളികൂടെ Short ഇഞ്ച தானே bag local. சிப்பு இஞ்ச இஞ்ச கலண்டு போச்சு லோக்கல் இருந்து தானே திறந்து போட்டு கனடா கொண்டு போகணும் பை கனடா கொண்டு போகிறது அது வித்தியாசம் கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல அது அங்கே அது ரைட் வந்து பாப்போம் சொக்ஸ் சோக்ஸு இருக்கு எனக்கு உனக்கு சோப் பார்த்தாலும் இங்கே வண்டி இங்கே எவ்வளவு விலை தெரியுமா? இல்ல இல்ல இங்க வந்து எனக்கு சொல்லுங்க அவன் எனக்கு கால் கொதி அனல் வாதம் அதுக்காக அதுக்கு பார்த்து இங்க செருப்பு நான் எத்தனையோ வாங்கி போடணும் ஒன்றும் சரி வரையில இந்தியாவில் அப்போ போகை கொண்டு வேணியது அது மட்டும்தான் காலுக்கு போட நல்லா கிடக்கு இது சோக்ஸு பாவிக்கு இது என்ன ஒன்றோ ரெண்டோ இதுக்குள்ள இந்த பக்கம் தான் ஜாமான் கிடையாது அந்த பக்கம் அதோட எங்கோட எல்லாத்த பிடிச்சி பேருங்க என்ன இருக்குன்னு சோக்ஸு வழியில் இது என்ன ஓட்ஸ் புரோட்டீன் ஓட்ஸ் ஓட்ஸ் இஞ்ச இல்லையாண்டு ஓட்ஸ் இல்ல ஆ இந்த ஓட்ஸ் இல்ல விசாரணை இது வீடு சாப்பாடுண்டா உங்களுக்கு டெக்ஸ் அடிச்சவங்களுக்கு தெரிய இது ஒன்றை வாங்கியிருந்தா விற்க வாங்கினண்டோ கண்டு கிடக்குது ரெண்டு கிடக்கா நான் இங்கே வாங்கல அது வாங்கலான்றது விலை உங்களுக்கு கூட எங்க செருப்பை பாருங்க இதுதான் நான் கேட்ட செருப்பு பார்த்தீங்களா எப்படி எந்த மாதிரி கிடக்கும்? எப்படி சொப்டுண்டு அந்த என்ன சொல்லு அந்த நாங்கள் அந்த பெட் நான் செய்யும் அப்படி நான் செய்யுது இந்தியாவில் தான் அப்படி வாங்கல அம்மூடா சூப்பர் செருப்பு ஆனால் இந்த கால் விரியும் எனக்கு இதில் கொழுவுற மாதிரி வாங்கிருச்சேங்க மட்டும் தான் அப்படி கிடக்கு ஆ எல்லாம் ஒரே மாதிரிங்க ஆனால் சரியான சோப்ட்டு கால் கொதிக்காரர் இங்கே இல்லை நான் தேடுன்னு தேடினா இங்கே இல்லை ஆனால் அங்கே முதல் வாங்கின போகைக்குள்ள நான் வாங்கினத்தால தான் பவிகிட்ட சொல்லிவிட்டேன் நான் இது என்ன ஒன்று கிடச்சுன்னா அங்கே புளுத்தி போட்டியோ எங்க என்னென்ன தாமனை தூக்கினாங்களோ தெரியாதவங்க இது என்ன இது அப்பாக்கு ஆ? அதுக்கும் ஒன்று கிட இதுக்கும் ஒன்று கிட பாப்போம் இதுக்குள்ள கிடக்கோ தெரியும் ஒழுங்கா தான் வச்சேன் நான் அவங்க கிளறி இல்லாத இது கொப்பாக்கோ எனக்கு ஒன்றும் வேண்டாம் இதான் கொடுங்க அப்பாக்கு இந்த வெள்ளை எனக்கு வேண்டாம் இது ஒன்றும் வேண்டாம் இது மணி செருப்பாடா இது எனக்கு வாங்கினேன் நல்ல சொப்டிஞ்சு அமர்த்திப்ப சொத்து தான் அமர்த்திப்ப கீழே எல்லாம் அமர்த்தி பார்க்கவும் ஃபங்க்ஷனுகளுக்கு போயேக்கல ஆ சும்மா அழுகல் திருப்படியில் போறோம் நான் சச்சு எப்படி ஓகே நீங்க கிட்ட மணி செருப்பு என்ன விலை இது இதுகள் விலை குறையுது ஆனால் நல்ல சொப்டு அந்த மாதிரி கிடக்கு இது அப்பாக்கு ஆ? அவருக்கு தான் வாங்கினான் ஆ? ஒரு சில எல்லாம் ஒன்று தாங்கட போறவங்க மற்ற செருப்புகள் என்னன்னு தெரியல அந்த இது நாளைக்கு கால் கொடுக்குறதுக்கு எனக்கு குழுவிக்கு இது நல்லம் இது நல்லம் கொப்பாக்கு என்னன்னு தெரியும் இது நெகவட்டி மங்காப்பட்டி நெகவட்டின்னு ஒம்பது இல்லைன்னு இது ஒருக்கா வட்டி போட்டு இங்கே வச்சுட்டு இங்கே காணாமல் தர்றேன் காலுங்க வளர்றது கூட எனக்கு இதில் ஒவ்வொரு செருப்பு எடுத்துக்கிட ஒரு வாரம் ஏன்னா கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் பிடிக்கவில்லை இது பின்கெண்ணமல்ல விடவும் நான் செருப்புகளை சோடிகளை சேர்ப்போம் 4 செருப்பில் நாலு உண்டு செருப்பையும் போட்டு கொண்டு எனக்கு சோடி கண்டுபிடிச்சிட்டீங்களா உண்டு அது எது நல்ல கலர் எனக்கு பார்த்தீங்க செலெக்ஷன் இந்த இதீண்ட சாப்பிட்டு பாருங்க இதீண்ட சாப்பிட்டு பாருங்க எல்லாம் நல்ல சாப்பிட்டு இது என்ன பிங்க் கொஞ்சம் மூத்ததாங்க அது மற்றது இதுகள் எல்லாம் நல்லா ஒன்று கொடுவியாச்சு ஒன்று கொடுவை நீங்கள் நாள் வாரதும் அங்கே இப்படி சாமான் வாங்கினதுக்கு கூட மண்ணடின்னு சொல்லி இருக்குது மண்ணடியில ஃபுல்லா சிறுலங்காக்கள்லாம் வந்து போறது இந்த கடைகளுக்கு எடுக்கிற சாமான் கடைக்கு இல்ல மண்ணடி ஆக்கள் வந்து தங்குற இடம் தங்குற இடமா அதை நானும் கேள்விப்பட்டேன் உடுப்பும் இருக்குதான் நிறைய மண்ணடியில இல்லாதவங்க போகணும் பர்மா பஜார் தான் மண்ணடி ஆகிவிடான் பர்மா பஜார் நான் பர்மா பஜார் இதெல்லாம் இந்த மண்டைக்கு வாங்கினேன் ஆ இந்த இது ஒரு மண்டையில போட்டு பழுதாக்கு ஐயோ இது கொடுக்கும் என்ன நீராது இதாங்க ஆக்கள் காற்று வாங்கணும் கொடுத்துட்டு ஒன்றும் இருப்படி இங்க வேறுங்க சரி ஏன் போடப்படாது நான் கொடுக்க மாட்டேன் இந்த செருப்புகளை கொண்டு தான் டெக்ஸ் அடிச்சிருக்கிறாங்க இப்படி செருப்பு போயிட்டு உங்களை கொண்டு தான் டேக்ஸ் அடிச்சிருக்காங்க ஓ என்னது அதென்ன ஒன்றிலோ ஒரு சோடி 4 சோடி செருப்பு இது பேரும் எனக்கு ப்ரஸ் டேக்ஸ் ஆ ஒன்று ஒரு தோடி வாக்கு கொண்டு 4 சோடி செருப்பு எனக்கு என்னண்டா இங்க சரி வரா வச்சிருக்காங்க கூட இங்க சரி வர இந்த இது சின்ன மாதிரி கிடை ஆ சோக்கேஜ கவனமாக இங்கே கனடா போகிறதுக்கு கொண்டு போகிறதுக்கு கனடா போப்பதான் கோப்பா இங்கே ஒரு முடிஞ்சு போச்சு சப்பாத்தை காடுங்க வடி ஒன்று என்ன விலை சைஸ் பார்த்து பண்ணி யோசிக்கல அங்கே அடிச்சிருக்க விலை இதை நான் போட்டு பார்த்து வாங்கி நான்
40 இதுகளை எடுத்து எறிஞ்சு போட்டு பண்ணிட்டு அது எஞ்ச பேரத்துக்கு இது எங்க கிடக்கு இது சரியான வேற உதவள்ளி வெளியில் வையுது இன்னத்தை நான் பண்ணியா காசு 40,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து விட்டு வரேன். என்ன இவங்களோட பாஸ்போர்ட்டை வாங்கி ஒன்று வந்தா சரி இப்போ வந்து பாஸ்போர்ட் விட்டு வந்தான்னு பொலிசில் கேஸ் போடுவாங்க நாளைக்கான இது என்ன சென்டோ இது ரோஸ்மேரி போட்டு இதில் வேற மண்டைக்கு அடிக்கிறது மண்டைக்கு அடிக்கிறதோ நீ அடி சுருளுக்கு இது எனக்கு சுருளுக்கு அடிக்கிறதோ கிளம்பி தலைமை சுருளுக்கு அடிக்கிறது இல்லை அடிக்காத இது எடுக்கிற கஷ்டம் இது இதுக்கே வைக்கட்டு ஒரு சாமானும் தேவையற்ற சாமான் சப்பாத்தி இஞ்ச பண்ணி போடுவேன் நான் நல்ல விளதாக இது என்ன இது குடிக்கிறது கொடுப்போம் வேற என்ன சென்ட் எடுத்து காட்டுங்க இது ஓட்ஸ் ரெண்டு வாங்க ஃப்ளேவரில் வாங்க இது வாங்குறது தானே அப்படியே வந்து கிடக்குறது பாவிச்சு முடிக்கணும் நம்மளை பாவச்சு முடிக்கிறான் நெடுக்க பாவிக்கிறான் என்ன இதுகளை காணல 5 கிடக்கு போகிறோங்க நீங்கள் ஒரு பக்கம் இது ஜூஸோ யூஸ் இல்லை இது ஒரு பொடியனு வாங்கினது ஜிம் பொடிகளுக்கோ இம்பொடிகளுக்கு இஞ்ச வாங்கி எனக்கு கத்திரிக்கொள்ளும் பவிவங்க எனக்கு பார்த்து பார்த்து வாங்கி போட்டான் 40 டெக்ஸ் அடிச்சு போடுவது இந்த வேலை அதுதான் நேரம் காசு இது சென்டோ சென்ட் இது அந்த அங்கே கூட தமிழாக்கள்லாம் போகிறேன் இது ஆஃபரில் எடுத்துனா ஆஃபர்ல என்ன விலை இது ஒரு சரியான மாதிரி சொல்லுவாங்க ஆக்களுக்கு மட்டும் ஆ அதென்ன பாஸ்போர்ட் காட்டி வாங்கணும் இல்லை இல்லை கதையில் கண்டுபிடிப்பேன் இது எனக்கு மடிக்கலாமே என்ன உதவியா இதுவும் சென்று தான் எது இந்த பூ இதுவும் இது 4 3 கிடக்குது சரி இப்படியா இதுகளுக்கு உடைஞ்ச வாங்கலாம் என்ன இப்படி கண்டனை இப்படி டெக்ஸ் அடிப்பின மட்டும் தெரியாது தானே இப்போ வாங்க பார்த்துட்டு ஆசையா வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு வரக்கு இப்படி அடிச்சு இதெல்லாம் கிளர் இவங்கெல்லாம் இது என்ன ஆ இது 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 வந்து பொடி எனக்கு 2 3 குளிக்காம கவனமா இது சம்பவம் இது ரோஸ்மேரி போட்ட சம்பவம் சம்பவம் இது சம்பவம் எனக்கு இந்த அண்டியோட இதுக்குள்ளே வைக்கட்டேனா அதில் எனக்கு ப்ரெஸ் வாங்கினான் நான் சரியே இது என்ன சொல்லுங்க அப்போ பாதாம் ட்ரிங்கிங் இதுக்கு பாலுக்குள்ளே இதை பவுடர் போட்டு சீனி அதில் போட்டு அதில் கிடக்கும் போட்டு குடிச்சி வச்சு போட்டு குடிச்சிங்களா சரி என்னதுக்கா குடிச்சா தண்ணி இது பாலுக்கு போட்டு குடிக்கிறதா பால் அங்கே சுடு தண்ணிக்கு போட்டு குடிக்கலாமா பாலுக்கு போட்டு பால் அதில் கிடக்கு முறை இது அறிவாவும் கத்தியே இது நல்ல தரம் கத்தி உண்டு கொடுங்க மடிச்சு வைக்கலாம் சூப்பர் கத்தி கைகாவனை மடிச்சு வைக்கல வெட்டி போடு இந்த வேறுங்க நாங்கள் டெக்ஸ் அடிச்சு சாமான இல்லா ஜாமான் எடா இது என்ன இது பாயாசம் ஓ சமியா பாயசம் இல்லாம சீப்பு பாயாசம் இதுக்கு தான் இது ரெடிமேட் பாயாசம் சொத்தி போட்டுட்டு இது என்னது அனுமந்த காசு ஓமண்டத்தை இது என்னடா இது உடுப்பையும் மாட்டிக்கொண்டு செருப்பையும் மாட்டிக்கொண்டு வந்திருக்கலாம் இதுண்டோ அப்போ உடுப்ப மட்டும் என்னது சப்பாத்தி எல்லாம் பண்ணி நிற்பது பாவிக்கத்தான் காவிக்க வச்சு பாரு இது இப்படியே போட்டு காய்ச்சிட போல என்ன உதவியா ரெடிமேட் பால் மட்டும் விட்டா சரி போல இங்கே கிடக்கு இதை வச்சு பாருங்க இனி அடுத்த பக்கம் நம்மளுக்கிட்ட போகும் இதை பார்த்து நான் தமிழில் இல்லைன்னு இங்கே கிடக்கு சரி இதை பேருந்து வேறுங்க என்ன சாமானோட பாயசம் எல்லாம் கிட பால் விட்டா சரி இந்த சூக்கே உடையாது அதை விட இது சீப்பு நல்ல விலை சீப்பு இந்த வேறுங்க சீப்பு அப்படி வேறுங்க வீட்டில் இருக்கிற மர சீப்பு அதை விட இது இது பிரஸ் கல்லமனுக்கு பிரஸ் டெக்ஸ் ஆ இங்கே ப்ரஸ் இல்லை நீ மலி பண்டு வேண்டி இருக்கிறவங்க இப்படி செய்வாங்களான்னு தெரியாது இவங்கள் என்னதுக்காண்டி பண்ணி கொண்டு வரணும் என்ன கொழம்புல எப்படி இல்லை கொழம்பு அந்த பெரிய இதுல எப்படி இல்லை இவங்கள் இது கொழுபாதடா அதால இது கொழுபாது மரத்தில் செய்த இது கொழுபாது எல்லாம் மாறி மாறி கிடக்கு அதே உடைச்சி சாப்பிட்டு பாருங்க உடைச்சி சாப்பிட்டு பாருங்க என்ன சாமான் கட்ட முடியுங்க உடைச்சி போட்டு பேக் பண்ண வேண்டாம் இதே மரக்கறி என்ன முருங்கங்காயும் கிடக்கும் எல்லாம் கிடக்குது சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கட்டும் ஒரு எண்ணெய் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா சாப்பிட்றதோ பாருங்க சாப்பிட்டேன் எனக்கு அவ்வளவு நான் எனக்கு மட்டும் வாங்கினேன் இந்த பேக் எனக்கு மட்டும் வாங்கினேன் மரக்கறி சாப்பிட கஷ்டப்படுவாங்க எப்படி ஒரு உப்பு மட்டும் தாங்க வந்துடாது ஒரு எண்ணெய் ஒன்றும் இல்லை அப்போ டேஸ்ட் இல்லையோ பிஸ்கெட்டு விட்டு இங்கே பாருங்க வீட்டு விட்டா
இருக்கிறா எப்படி இருக்கு கரெக்டோ கரெக்ட் பிஸ்கெட் மாதிரி இருக்கிறா அதுதான் இது உள்ளார வைக்க முடுக்கங்க இதட்டா இருக்கா இதுல பாதி தாங்க உங்க வண்ட கேக்குறதா சாப்பிடுவோம் பாதி தாங்க பைத்தங்க பீன்ஸ் எப்படி இருக்கு பீட்ரூட் இங்க பாருங்க பீட்ரூட்டா இது சொல்லுங்க மறையல ஆனா ஒரு இது மாதிரி கிடை சிப்ஸ் சிப்ஸ் மாதிரி அந்த கொண்டு வந்து சுதல் மட்டும் சாப்பிடலாம் ஆனா ஒரிஜினல் மிளகறியோ ஒரிஜினல் மிளகறி இன்னும் தெரியலையேடா பூசணிக்காய் இங்கே பூசணிக்காய் முருங்கங்க சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கு சாப்பிட இந்தாங்க இது பாஸ்தா அங்கே அதுக்கே ஒரு பேக்கில் இந்த சோனம் பப்படி பாஸ்தா யார் செய்கிறது நான் செய்வேன் பாஸ்தா இது செய்கிறேன் இந்த காலி இது உள்ளி பவுடர் இதுக்கு உடுப்பா கட்டி கொண்டு வராது அதை கொண்டு வந்து அவங்க இப்படி அதுதான் உடுப்பை இது என்னத்துக்கு நீ வேண்டி கொண்டு வந்த நீ பிரியோசனமாக வேண்டி கொண்டு வந்த உள்ளி யோஞ்சி சூக்கேஸுக்கே போட்டு கொண்டே கட்டி மசாலா சரியா இந்த இது சும்மா டோபி இது என்ன ரோட் மல்லி கொண்டு வாங்கினா அதே மாதிரி இருந்தா இது என்னன்னு சொல்லுங்க அப்போ நல்ல சாப்பாடு பண்ணிக்கலாம் 43 எள்ளூருண்டையோ இது இஞ்சி பெருசாக கிடைக்காது ட்ரை அந்த பவுடர் என்ன ஜிஞ்சர் பவுடர் என்ன என்ன இஞ்சி பவுடர் அது வேண்டி வந்துக்கிறேன் 2-3 இந்த ரெண்டு உனக்கு தேவையானது வேண்ட தெரியாது தேவையானதான் ரெண்டு இது நல்ல 3 கிடக்குது பேந்தென்னா இது தேத்தண்ணிக்கு போட்டு குடிக்கணும் இது தேத்தண்ணிக்க போட்டு குடிக்கணும் உமாக்கு சார்கில் எடுத்து காட்டு வச்சு பார்க்க உமாக்கு சார்கில கொடுத்து விட்டு என்ன சொல்லுங்க ஆனால் சாப்பாடு நூறு அரிசி பண்ணிக்கணும் பிரியாணி அங்கே வெளி பண்ணுவாங்க பசுமதி என்னது பண்ணி டேக்ஸ் வந்து தெரியும் கப்பல்ல வரான் நீ என்ன தூதல் என்ன டேக்ஸ் இப்படி அடிப்பாங்கடா நினைச்சது எப்படி ஒரு தடவை இது வாசத்துக்கு கொழுவுறது ஒன்றும் தேவை காருக்கு கொழுவாவோ இந்த இது ஏதோ ஜெலியோ ஏதோ சாப்பாடு இது மலிவு அங்க எல்லாம் மலிவல்லி இது மலிவோ எல்லாம் மலிவண்டில் வாங்கினா இது நல்ல சாமான் மரக்கறி நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு இது இந்த இது என்ன இது இது 2 கிரீம் பூசுறது வாங்கினா இந்த கிரீம் மற்ற இந்த காய்ச்சி மலி வாங்க 3 ரூபா நொண்டோ ஒண்ணு நீ மலிவண்டு பேர் டெக்ஸ் அடிச்சு போடுவாங்களா அவங்க காய்ச்சி கூட கொண்டு வந்து அங்கே பப்படம் ஏதோ மிளகு போட்ட பப்படம் அப்பளம் பாருங்கோ இங்கே இப்படி தான் வந்து சேரும் பாருங்க வேலைகளில் கப்பலில் வந்து சேரைகளில் இந்த மாதிரி கிளறி அடிச்சு பிச்சு கொட்டி போட்டு அரிசி கூட வேண்டி வந்திருக்கு 5 சீலை இங்கடா எடுங்க டென்ட்டு எடுங்க எடுத்து வச்சு நான் கூட என்ன விலை மெலிவுதான் இந்த சாரியப்ப இப்பத்தி இங்கே வேணுங்கோ போஞ்சி மலிவுக்கு பண்ணி வந்து டேக்ஸை கொடுத்துட்டு வாரா நல்லா இருக்கா எல்லாம் ஒவ்வொரு நாள் சாப்பாடு நல்லா வச்சு கொட்டுண்டு ஓடும் மற்றோடைங்கோ ஒரு சாரியை பார்த்துட்டு வரேன் சாரி சாரி மட்டும்தான் பிரியோசனமானது ஆமான் போல மற்ற வீட்டுக்கு தேவையான சாமான் தானே என்ன துணி என்ன இருக்கா ஏது என்ன துணி விலை உறவோ 600 ரூபா ஹோல்சேல் கிடைக்கும் 525 ரூபா ஹோல்சேல் கிடைக்கும் இதோ ஹோல்சேல் கடையில் 525 500 சொச்சமுண்டா இங்கே 1800-900 வருது 2000 இங்கேயும் 2000 தான் 2000-க்குரிய வரும் இங்கே 2000-க்குரிய வரும் நம்ம சும்மா வேற வேற இல்லாத பார்த்துடுவாங்க இந்த அரிசி இது என்ன இது நாங்கள் மிளக்குறதா இந்த மிளக்கறி இது இந்த மிளக்கறி சாப்பாடு இந்த எங்கே அது இது உடைஞ்சல்ல கொட்டுடுவோம் கையில் அங்கால வைக்க சொன்னேன் மற்றது இது அரிசி மாவோ இது இது சோளம் பப்படி இது வேணும் அதை விட இங்கே இது எங்க அள்ளி போடுற இதா அள்ளி போடும்போது அதை விட இங்கே
பாப்போம் என்ன நடக்குது. நீ உடைச்சு போட்டு போடுவேன் நான் தான் போய் இல்லாம காசு வேற என்னத்தை செய்கிறது அவங்க செய்த வேலை. இந்த அரிசி எடுத்து அங்கால வை, இந்த இதே எடுத்து வெளியில வை அரிசியம்மா. பேருந்து அடுக்குவோம். இப்போ அதை எடுத்து நீ போடுவோம். வேந்து நல்லா அடக்குவேன். அதை எடுத்து போடுவோம். அதுக்குள்ள அடக்கிறது கேட்கறது சாப்பிட்டு அதுக்கு இல்லை பூட்டாங்க. அதுக்கு எடுத்து போடணும். தூக்கேஜ் தேவை இறங்கவே இல்லை. ஏது தூக்கேஜ் ஏன் டூக்கேஸ் தூக்கேஜ் கனடா போகிறதுக்கு. கனடா போறீங்க? கனடா இல்லாங்க தான் போகும். நியாயம். இது தனியாக உடுப்பு போல 2-3 உடுப்பு கிடக்கு. போட்டு உடுப்பும் கிடக்கும் போல. சாப்பிடுங்க. இது ஷர்ட்டு சும்மா அது இது டிஷர்ட்டுகள் பாட்டை விடாது சும்மா 5000 இருக்கும். ஷர்ட் இது போடுறான்னு தெரியா வாங்கிருந்து வச்சுக்கிறேன். அது இறக்க பெரிய ஷர்ட். பெரிய நான் எடுப்போம். அது எடுங்க. அது இதோ தான் நான் எடுக்கிறேன். ஒன்றும் தேவை இல்லை. இது அளவு வரா இதன் நேரம் அளவு வேறும் பொக்கரு கிடக்கபடியா வேணும் எனக்கு. சும்மா டிஷர்ட் கொஞ்சம் கடையில் போட்டு விற்று விடலாம். கடையில் போட்டு விற்று ஏன் குலைச்சு வேண்டி இந்த ஷர்ட் இல்லை. இதுகள் குலைச்சாம அடிச்சு போட்டு வைக்கவும் ஒவ்வொரு தடவை கொடுக்குறதுக்கு வாங்கினேன். ஒரு தடவை கொண்டேக்கு கடைக்கு வை 40,000க்கு முதல் பில் டேக்ஸ் காசை விற்று போட்டு மிச்சத்தை விட்ட கொண்டா. இந்த பிடிக்கு ஆனால் நல்லது துணியல் பரவாயில்ல. இங்கே இந்த டிஷர்ட் படிவாடா இதாட்ட பெரிய டிஷர்ட். ஆ இது டிஷர்ட்டுகள் தான். இது கிளியர் காட்டுக்கோ. ஷர்ட்டு கடையில் நினைக்க பவித்திரனை வாங்கி நீ போவேக்க வேண்டி போன ஷர்ட்டடா அது. இது இங்கே அந்த கீழே பட்டம் இப்படி கிடக்கு கடையில். தங்கத்தை கொஞ்சம் நல்ல பிராண்ட் நல்ல துணியா. இனி நான் என்னன்னு தெரியும். அது உள்ளத்திலே வீடு சரியா கிடக்கு. சீலை வருது வேற சீலைய பேங்க் சீலை தான். நீங்கள் இதே சொன்னீங்க நல்ல இது என்ன இது கொஞ்சம் இப்போ முடல் வந்துட்டு 995 ரூபா. அப்போ 3,500 ரூபா 3,750 ரூபா. மூண்டை 3/4 மடங்கல்ல. இல்லை 3,500. ஆனால் இங்கேயுமா பிடிச்சாங்கடா 4,000 தான் விற்கிது. கடையில் 4,000 தான் விற்கிது. கழுவி இருந்திருக்கும். ஏதாவது கழுவி பண்ணி தந்துருப்பாங்க காசு. இதாண்டே 4,000 வடிவா. அதாவது நீங்களா வடிவா ஒரு 5-6 சாரி எடுத்துருக்கிறேன். அதாவது நீ எங்கே கதைக்க விட்ட. ஆனால் இது எனக்கு பிடிச்சிச்சு. பாப்போம் சாரி இங்கே ஃபேன்ஸ் சாரி உடுத்த வடிவிக்கு வேணுட்ட ஃபேன்ஸ் சாரி இல்லை. அங்கே கிடந்து 2-3 விட்டு வந்து விட்டார். ஆனால் இங்கே நினைச்சேன் நான் ஓகே வந்துட்டது. எந்த சாரியை புரிம்ப வைப்போம் சரியோ. அதுவும் கூட தான் என்ன காப்போம். இது என்னடா நீங்க எடுக்க சொன்னதா? அது வீடியோவில் பார்க்க வேற மாதிரி கிடந்துச்சு. இது வேற மாதிரி கிடக்குது. நீங்க தான் எடுக்க சொன்னீங்க. நான் தான் எடுக்க சொன்னேன்னா நானா இன்னும் கலர் விசர்ச்சியில் மாதிரி கிட. அது நல்ல கலர். நல்ல கலர். இது பிள்ளை 495. 495 பரவாயில்ல. ஆனால் சாரி என்ன மாதிரியானு தெரியாது. சொப்டும் தெரியும். இங்கே உடுக்க நிற்கும் போல். சரி 2 சாரி அது முதல் காட்டினது நல்ல ஃபேன்ஸ் சாரி ஒன்று எடுத்தேன். நீங்கள் சொன்ன அந்த இடத்துல வந்து என்ன சரி சேர்ந்து பிடிக்கிறன்னு சொல்லி போட்டு கொண்டு எங்கேயாவது கொடுத்து போவீங்க இருக்கேன். என்னடா அபிஷாட்சியில் எல்லாம் பண்ணி அந்த நான் தான் சொன்னேன்னா நான் நேரில் பார்க்க பிடிக்கிற கண்டு பார்க்கவும் அது உடுக்க வடிவாக இருக்கும். அந்த ஃபேன்ஸ் சாரி நல்ல நல்லது.
என்ன ஏதாவது ஃபேன்சி சாரி மட்டும் நல்லா பிடிச்சிச்சு எனக்கு. செருப்பும் பிடிச்சிச்சு. மெடலாம் வித்து போடுவீங்களா? இப்போ விற்க இல்லாமல் ஒரு தரம் வாங்க மாட்டேனா. இப்போ இங்கே மலிவு தானே, இதே ஓகே. நல்ல சாரி பிடிச்சி காட்டாடு. பிடிச்சதை மட்டும் இல்லை. இலங்கைக்கு ஒழுங்காக டெக்ஸை கட்டி கொண்டு வந்தா மலிவாக விற்கலாது. லீகலாக டேக்ஸ் கட்டினா மலிவாக விற்கலாம். கொஞ்சம் வேற லீகலாக கொண்டு வந்து எனக்கு வேற சும்மா கொண்டு எனக்கு இது என்ன பெரிய இந்த பெரிய கரை கிடக்க இதாக்கும் கரையண்டല്ലോ என்னது இது பின்னுக்கு கெட் பீஸ் கரை இது வடிவா கிடக்கு. ஏன்னா பிடிச்சிச்சு, இது பிடிச்சிச்சு. ஓகே சூப்பர் கலரா. ஓ இது சாரிக்கு வேணி அந்ததுக்கு இந்த கலர் மட்டும் பிடிச்சிச்சு. மற்றது சில முடுக்க எங்கே மேய்ச்சிட்டே காணையில ஏன்னா தெரியா வேற மேய்ச்சிட்டு வராது கிடக்கு. இதில் கிடக்கு வேற மேய்ச்சிட்ட மஞ்சளோ ஒரே கலர் தான். பச்சை மஞ்சள் கலந்து கிடக்குது. இது குழச்சா செனி மடிக்கவும் அதுக்கு என்ன நடக்கணும்? இது கொண்டு கண்ணாடியில் பேந்து பார்க்கவும். இது இதில் கிடக்கட்ட மேலே குலைச்சாச்சு. அங்கே அங்கே வந்துடுங்க. இது இன்னும் சாரி வரியம், சாரி வார வரியம். இந்த வருஷம் சாரி வருது எனக்கு ரொம்ப. என்ன ஷர்ட்டுகள் கிடக்குது. நீ இப்படி பேக்குகளோட வேண்டி வேண்டி வந்து வைக்காச்சதோ என்னன்னு தெரியும். இங்கே கொப்பாக்கு சார். நல்ல ஸ்டைலா கோயில் வருது. அம்மங்கோயில் வருது. அம்மங்கோயில் வருது. இது சட்டை தைக்கலாம். இது வைத்தியம் பிள்ளைக்கு நக்கிற மாதிரி தரவங்க விலை. இதை கொடுத்து வைத்தியம் பிள்ளைக்கு அதை வை. எனக்கு ஜீன்ஸ், அடுத்த ஜீன்ஸ் யாருக்கு கொப்பு காய்ச்சிட்ட மாதிரி இதான் இதுக்கு மட்டும் வருது. உண்டோட உண்டுக்க கிட இது என்ன காய்ச்சட்ட மாதிரி கிட இதாங்க அடிச்ச விழுதா? அதில் அடிச்ச விழுதா? அதில் 230 ரூபா. 230 இந்தா இதுக்குள்ள கிடக்கும்போது இதுக்குள்ள ராம கொண்டே வைக்கிறேன் இல்லை கொண்டு கொண்டு தாங்கடா. ஓ இது அங்கே பிராண்ட் அங்கே கொப்பாக்கு அங்கே நேரஞ்சண்டு வச்சு ஓடுது. இது ஷர்ட் யாருக்கு வேணும்? இதுகளை கொண்டு கடையில் வை விற்க. இது நல்ல படிவு டிஷர்ட். இதில் வையுங்க. இது என்ன சைஸ்? இது 3 செட் 1200 ரூபாய்க்கு வாங்க. 1200 இஞ்சத்தை வெளியே பாரு. இது என்னது? இது என்ன இருக்கு? சாப்பாடு பால்கோவாக்கு. பால்கோவா? ஓ இது எல்லாமே எங்கெங்கேயோ வச்சது. இவங்க கிளறி மண்டையை குழப்பி விட்டதால மாறி மாறி தண்ணியோட குடிக்கலாம், பிளேன் டீயோட குடிக்கலாம். ஸ்ரீகாமா இது என்ன பழங்களா? இதுதான் இது பார்த்துறீங்களா? மாதுளம்பழம் அது பார்த்துட்டீங்க. அங்கே இடங்க இன்னும் இருக்குது சாமா. இப்போ நீ இப்படியே விட்டுட்டு போகிறேன். நான் என்ன நான் தான் தூக்கி கொண்டு போகுது. நீ போ, நானும் தண்டா நூடுல்ஸ் சுடுதண்ணி ஊற்றினா சரி இருக்குல்ல? இதுக்கு இல்லையே ரவர் இருக்கையோ? ஓ ஓ சுடுதண்ணி ஊற்றி போட்டு குடிக்க சரி. நாளைக்கு கொண்டு ஊற்றி குடிக்க போகிறோம். ஸ்பைஸியாக இருக்கிற குடிக்க போகிறோம். யாருக்கு? எனக்கும். ஓ வீட்டுக்கு தான் வாங்கியிருந்தேன். என்ன இதுக்கு என்னது? எனக்கு இதுக்கு தான் டெக்ஸ்ட் பெரிய கவலை. எனக்கு சாப்பிடு ஓட இனியோர் இந்த இது நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன்.
இந்தியாவிலிருந்து கொண்டு வந்த இது பொருட்கள் என்ன தூள்? இது ஹெல்த்தி மில்ஸ் நீங்கள் இப்போ செய்து சாப்பிடுங்க. ஹெல்த்தி மில்க், ஹெல்த்தி மிக்ஸ், செய்து சாப்பிடுங்க. சத்துமா? ஓ சத்துமா. நான் இடிச்சு போட்டேன் சத்துமா. விடிய வறுத்து மளமலாண்டு இடிச்சு போட்டேன். இது பாதாங்கள் பிஸ்தாக்கள் எல்லாம் போட்டுக்கிட. ஆனால் இதுகள் பிரியோசனமான சாமான். பிரியோசனமான சாமான் இல்லை, கொண்டு பயனாக வாங்க. எங்க வேற உடுப்புகளை காணல உங்களுக்கோ நீங்க அதுதானே கேட்டு நான் சொல்லிவிடு. நான் இது என்ன பேரிச்சம்பளம் எலியோ? நீங்க வந்திருந்தா பார்த்து வாங்கியிருக்கலாம். இது கருத்தை பேருந்து. இது நீங்க வந்திருந்தா பார்த்து வாங்கியிருக்கலாம். என்ன இது? இது முந்திரி வத்தை. இது ஷர்ட்டு. வைங்க வைங்க ஷர்ட்டு. நூடுல்ஸ் டெக்ஸ் அடிச்ச நூடுல்ஸ் பாருங்க. நீ என்ன சீப்பு வரல. ஒரு 50 கொண்டு வந்தா ரேக்ஸ் அடிக்கலாம், 5 கொண்டு வந்தா ரேக்ஸ் அடிக்கிறாங்க. இவ்வளவு சிரிப்பு வரல. இது ரேக்ஸ் அடிச்ச சாமான பார்க்க சிரிப்பு இல்ல, ஆத்திரம் வருது. என்ன பல்லம் எனக்கு இங்கே இது நாங்க வாங்கி கொண்டு வந்தாங்க. இங்கே ரேக்ஸ் அடிக்கிறது. ஐயோ கடவுள், இது கூட கட்டுக்கு. இது இது சாப்பிடுங்க, உங்களுக்கு தான் வாங்கினேன். சாக்லேட். எங்கட அம்மன் கோயில் குடிக்கிற போதല്ലേ? அம்மன் கோயில் குடிக்கிற எங்கட குலதெய்வம், அதாவது வந்து எங்கட குலதெய்வம் எங்கட வீட்டுக்கு பக்கத்தில் என்ன ஒரு 4-5 வீடு தள்ளி நடந்து ஓடி போகலாம், நடந்து ஓடி வரலாம். அந்த மாதிரி 15 நாள் திருவிழா நடக்க போது, சூப்பராக நடக்க போது. அதுக்கிடையில் என்ன பிரச்சனை வருதோ இருக்கியா? திடீரெண்டு எங்கட ஊருக்குள்ள இதுகள் என்ன சொல்கிறது, ஆக்களுக்கு வருத்தங்களதுகள் வந்து திடீரெண்டு தண்டிங்கன்னா இந்திய ஐயா கோபுரம் கட்டினார். என்னோட தான் வந்தவர். இப்போ வந்தவர் இது கோபுரம் கட்டினார். அந்த இது இந்தியா கோபுரம் கட்டினார். இந்த அம்மன் கோயில், எங்கட அம்மன் கோயில். நீ சொல்லாதே. அவர் தெரியும். என்ன அவர் அங்கே நின்றவர் என்ன தெரியும்? அவர் என்ன பார்க்க வீட்டு எல்லாம் வந்தவர் வந்து. அந்த எங்கட அம்மன் பனிப்புலம், எங்கட அம்மன் குலதெய்வம் கோபுரம் கட்டினவரும் பவியோட தானம் கப்பலில் வந்தவர். அவர் என்னன்னு சொன்னா இப்போ அந்த ஃபைபர்ல கோபுரம் கட்டுற ஃபைபர் இது இருக்கு தானே, ஃபைபர்ல கோபுரம் கட்டி வெளிநாடுகளுக்கு அனுப்புற 21 அடி 30 அடி. ஓ அங்கே இந்தியாவில் வச்சு இது போட்டு கப்பல் அனுப்புறேன். மற்ற என்ன நடக்குது? என்ன பார்க்க தந்தை தவறு மில்லியன் உங்களுக்கு தான் நொடுப்புவார். இது நூடிஸு, இது கரமுறை வீட்டு சாமான 2-3 நாளைக்கு வீட்டில் பாவிக்கிற சாமானுக்கு டேக்ஸ். ஆனால் 40,000 ரூபாய்க்கு சாமான் இல்லை போலியடா. 40,000 ரூபாய்க்கு சாமான வாங்க. இதுக்குள்ள சாப்பாடு சாமானை வைக்கட்டே? 2 சாப்பாடு சாமான இல்லை வீந்து. என்ன சாப்பாடு சாமான் தான் நூடுல்ஸ். பெரிய அளவில் அந்த சாப்பாடு சாமான இந்த ஆக்களை கொடுக்குற மாதிரி வேண்டே இல்லை. வேண்டியதான் நல்ல காலம் டச் அடிச்சு. இதுக்கு 40,000 அடித்ததுண்டா. இதோ 40,000 இதுக்கு அடிச்சேன்டா. ஆனால் 40,000க்கு இந்த சாமானம் வேண்டலாம். இப்போ நாங்கள் இல்லை மொத்தமாக கொண்டு கணக்கு பார்த்து 1 கிலோவுக்கு 40,000 படி அடிச்சவன். 1 கிலோவுக்கு 1,500 ரூபாய் படிச்சு அடிச்சவன். இந்த மாதிரி செருப்பு கூட இருந்தது, ஒரு சூட்கேஸ் ஃபுல்லாக சாரி கிடந்தது, சாரி அங்கே அவன் கொண்டு வந்த சாரி கிடந்தது. அப்படி கொண்டு வந்ததுக்கு அதுகளை பார்த்துட்டு இதுக்கிட்ட அவனை பார்த்துட்டாலும் கலர வேண்டாம். அது இங்கே வேணும். இது சத்துமா. நாங்கள் இங்கே இந்த என்ன பாதாம், இந்த கஸ்கொட்டை, முந்திரி, ஏலக்காய் போட்டேன். நான் கொஞ்சம் முண்டாக்கி ஏலக்காய் நான் போட்டேன். நான் என்ன தெரியா போட்டேன். நான் எல்லாம் போட்டேன்னா இந்த பாதாம், பிஸ்தா, இந்த கஸ்கொட்டை அது போடையில் மற்ற எல்லாம் கூடுதலாக போட்டேன். நான் அங்கே இந்த இதுவும் போட்டுக்கிட கச்சான் கொள்ளு போட்டுக்கிட. இது கஞ்சி மாதிரிக்கு அதையும் வைப்போம். இந்த அந்த ஒரு நீல பேக் கொண்டு வாங்க. வைக்க ஒரு பேக் கொண்டு வாங்க. துக்க வைக்கன் 2 பேக் தாங்கடா. இந்த எடுத்து இந்த உடுப்புகள் எல்லாமே ஒரு பேக் வச்சுடுங்க. சரி, இதுக்க வைக்க போகிறேன். உடுப்புகள் எல்லாம் இதுக்கடா இது. இனிமேல் நீங்கள் கப்பலால் போயிட்டு வருவீங்க.
கப்பல் எனக்கெல்லாம் சரி வராது ஒருக்கா தெரியுமே நான் நடந்தேன்னா வீடியோவில் முந்தி சொல்லி இருப்பான் அதுக்காகவே வந்து நாங்கள் நானும் நீ சின்னன் எத்தனை வயது எத்தனை வயது திருவண்ணாமலையிலிருந்து வந்து நாங்கள் 4 வயதோ சரி என்ன கொழும்புல இருந்து திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலையில இருந்து பெலாலி 9 வயசு எனக்கு 9 வயது கப்பல் ஓடினது என்ன அப்போ சண்டை பெருசா இல்லை அப்போ கப்பல் தான் பஸ்ஸுகள் இல்லை கப்பல் சண்டை பெருசா இல்லை சண்டை நடந்து பாதை பூட்டி கிடந்து அப்போ பாதை பூட்டி கிடந்தா ஃப்ளைட்டும் கப்பலும் தான் ஓடின பஸ் இல்லை அப்போ செத்தல்ல பிழைச்சனாங்க செத்து பிழைச்சனான் மறுபடியும் கப்பலில் வருவேனோ நான் கொழும்புல இருந்து 24 மத்தியாலம் அந்த திருவண்ணாமலைக்கு என்ன இல்ல திருவண்ணாமலையில இருந்து இங்க அதே போனாங்க ஒரு காப்போ திருப்பி அனுப்பி போட்டாங்களா என்ன ஒரு காயில் எத்தனை உதரம் போய் 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 கப்பல் ஓட இல்லை ஏன்னா அந்த இது பிரச்சனைகள் ஆக்கள் செய்கிற வேணும் சரியான எல்லாம் கூட இந்த முறை வரைக்கும் அப்போ செத்து பிழைச்சனாங்கள் அப்போ அந்த கப்பலுக்கு நான் போவேணும் இனி சில நேரம் காத்து மாதிரி போகும் ஒரு தரம் சத்தி வரையில்லையோ பின் சீட்ல இருந்தாச்சு அப்போ இனி போறீங்க இந்தியாவுக்கு நான் பெறேன் இனி இந்த டெக்ஸ் அடிச்ச போனாலும் பெறக்கூடாது அந்த கப்பலுக்கால வந்து இந்த கஷ்டம் பிரச்சனை கப்பலில் பிரச்சனை வேலையிலண்ணா கஷ்டம் பிரச்சனை இது என்ன தேவையை எனக்கு வைக்கட்டு இதுக்கு ஏன்னா தேவையில்லை அந்த உடுப்பை மட்டும் அந்த பொடியங்கள் உடுப்பை மட்டும் வச்சுங்க தண்ணி குடிக்கவா இதுகள் ஒரு இது உடுப்புகளை இதுக்க வைக்க போகிறேன் இந்த ஷர்ட்டு இது சாரம் வைத்தீஸ்வரருக்கு என்ன வேண்டி ஒன்றும் வேண்டி இல்லை அந்த ஆள் பொக்கட்டு வச்ச ஷர்ட் தானடா நல்ல கலராக இருக்கடா அளவு பொக்கட்டுடா அதுக்கு வேணும் பொக்கட்டு இல்லை உண்டு கிடக்கு அதையும் ஷர்ட்டையும் சரத்தையும் உண்டே கொடுப்போம் இதையும் கொடுப்போம் கருப்பு சரி ஓகே நாங்கள் வீடியோ முடிப்போம் என்ன வீடியோ முடிப்போம் ஆனால் என்ன சொல்லுங்க இப்போ சாமான் பண்ணி அந்த சாமானை விட 40,000 ரூபாய் பெருசா தெரியுது எனக்கு இதுக்கு 1 லட்சம் ரூபாய் சாமான மேலே இருக்கும் இதுக்கு இல்லையோ அட்டிச்சு விட்டேன்டா உடுப்பு கிடக்குது இது உடுப்பு தான் இதுக்கு வைக்கிறேன் எடுத்து வைக்கட்டும் பேக்கோட வைக்கட்டும் பொடியங்கள் உடுப்பு மட்டும் இருக்கு அப்படி வைங்க பொடியங்களுடைய ஆட்டி வந்திருக்கேன் எனக்கு இது நல்ல ஷர்ட்டாக்குடா இதே இப்போ ஹொப்பாக்கு வாட்டிங்க இது நல்ல ஷர்ட்டு நல்ல கலர் ஃபேமிலி வந்திருக்கலாம் நீ டெக்ஸ் அடிச்சா அது எனக்கே பார்க்க இது என்ன சாமானண்டே ஒன்றும் தெரியல என்ன இதுக்குள்ள கிடக்குன்னு தெரியல சீலை தான் நல்ல சீலை கிடக்கு வேறு என்ன கிடக்கு உண்மையாக தான் பார்க்குறேன் சும்மா அதுகளும் சும்மா ஒரு 5-6 நூடிஸும் இதாக இருக்கு சேட்டு இது வடிவான டீஷர்ட் இதெல்லாம் முந்தி சின்ன நில நோக்கம் பவிக்குமா கலிக்கும் பண்ணுறேன் கலிக்கும் நோக்கம் பிடிக்கல பண்ணுறேன் நான் சோடியா இப்போ இந்த ஜீன் இது காய்ச்ச டைம் இதுக்கு சோடியா வாரது நான் நிலத்தில் நடக்கிறத விட இந்த செருப்பு போட்டுக்கொண்டு நடக்கிறது நல்லா கிடக்கு இங்கே வேறு எப்படி சைஸ் எப்படி என்னண்டு சைஸ் நோக்கு சும்மா தான் வாங்கினேன் இங்கே வேறு கீழே சைஸ் எப்படி கணக்காகட ஒரு அளவு ஒரு சைஸ் எல்லாமே அளவு ஓ மணிக்கு இது எப்படி காலுக்கு அப்படி வடிவேல கிடக்கு காலுக்கு சூப்பருக்கு வடிவே வெளிநாட்டுக்காரட்ட கால் மாதிரி கிடக்குல்ல ஓ வெளிநாட்டுக்காரட்ட மாதிரி தான் கிடக்கு மற்றது இதுக்கும் அந்த மாதிரி கிடக்கு என்ன தெரியும் எனக்கு அந்த செருப்பு தான் முக்கியமாக கிடந்தா செருப்பு அந்த மாதிரி கிடக்கு சொப்டோ ஆனால் நீங்கள் நினைச்சிருப்பீங்க கணக்கு சாரி வாங்கி வந்துருப்பீங்க நினைச்சிருப்பீங்க என்ன சாரி வாங்கி வந்துருப்பேன் அந்த 3 தான் வாங்கி வந்துருப்பேன் தெரியும் அந்த 3ல் 1 தான் நல்லா பிடிச்சது மற்றது நான் என்னடா கடைசி நேரத்தில்
என்ன வாங்குறோன்னு தெரியாது அப்படி ஏன்டா நான் நம்மளுக்கு இடணும் வாங்கல இப்ப பவுன் போடுறே இல்லை இங்க கவரிங் தானே போடுறது கவரிங் என்னன்னு சொன்னா அதுக்கு நீங்கள் இங்கேருந்து வந்திருக்கணும். இது லண்டன் கால் மாதிரி இது லண்டன் கால் சரி இந்த செருப்பு போட இது அடுத்த கால் வேறுங்க ஒவ்வொரு காலுக்கும் ஒவ்வொரு செருப்புக்கும் அப்போல வடிவா கிடக்கன் மற்ற இது இது எப்படி சாஃப்ட் எல்லாம் பௌத்திரமா வைக்க இது கொஞ்சம் மூத்ததாங்க அந்த பிங்க் கலர் இது எப்படி சாஃப்ட் எப்படி செருப்படா இது என்ன கால் கொதிக்கண்டு செய்த மாதிரி கிட விலை கூடவோ எல்லாம் பார்த்து அது அந்த கொதிக்கண்ட மாதிரி அந்த ஒரு அந்த கால் கொதிக்கண்டு செய்தது எடுத்தது நான் செய்து எடுத்துன்னு வந்தேனா இல்ல அதுல ஒரு இது கிடக்கல்லோ அந்த பஞ்சு மாதிரி அது ஒரு என்ன கொதிக்குதுன்ற மாதிரி தாங்கடா இந்த இந்த பாருங்க இந்த அளவும் அந்த சாஃப்ட் இதுல இருந்து இந்த அளவும் சாஃப்ட் எப்படி பார்த்து சொன்னா கொண்டு வந்தனோ ஏன்னா செருப்பு பிடிச்சது இதுவும் ஸ்டாப் சாஃப்ட்டோ இது கொஞ்சம் அந்த பிங்க் என்றதுல எனக்கு என்ன சொல்லு ஊத்த விடாம போடும் இது நல்ல வடிவான செருப்பு செருப்பு எல்லாம் நல்லது மிகவும் வடிவத்தான் இன்றைக்கு நான் இங்கே என்னடா நான் கனடாவில் வெளிநாட்டில் போய் சந்திக்காத ஆட்கள் எல்லாத்தையும் இன்றைக்கு நான் சந்தித்தேன். எங்கள் அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு அந்தியேட்டி ஒன்று நடந்தது. கனடாவில் நான் காணாத ஆக்கள் முழுக்க இங்கே கண்டிருக்கிறேன். பார்த்தீங்களோ கனடாவோ இங்கேயோ நல்லதான்ட்டு முழு பேரையும் இங்கே கண்டேன் அங்கே காணுது. கனடாவில் என்ன எல்லாரும் போகிறதுக்கு இப்போ நான் சொன்ன ஒரு ஆள் பாரதின்னு சொல்லி வந்தாருண்டா அதுக்கு அந்தியேட்டி தான் வந்தவர். அவையெல்லாம் என்ன தெரிஞ்ச மாதிரி கதைக்கணும். எனக்கு சில பேரை தெரியுது சில பேரை தெரியல. என்ன செய்கிற பாருங்க நீ எங்கட அம்மன் கோயில் போடுவோம் இப்படி இருக்குமெண்டு பாருங்க சுபா நான் திருவிழா தான் தெரியல அதுக்கிடையில சொல்லி கொண்டில்ல அதுக்கிடையில என்ன பிரச்சனை வரும் அப்படி வருமென்ட்டு தெரியல. இப்போ திடீரெண்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனை யாருக்கு எனக்கு வருமோ உடம்பு குறைஞ்சிட்டோம் குறைஞ்ச மாதிரி கிடக்கு நல்ல உடம்பு வச்சுட்டு டீஷர்ட்டுக்கு அப்படி கிடக்கு டீஷர்ட்டுக்கு தாக்கடா உள்ள வடிவாக்கடா அது மண்டை இந்த மண்டை இந்த தலைமையால் வழியாக கிடக்கு பாய் பாய் சந்திப்போம்.